ஸோ காய்ஸ் தொடர்ந்து செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்கோடைய காஸ்டியூமே போட்டுட்ருக்காரு. மேபி நாளைக்கு இந்த மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ராக் லெஸ்னர் இப்போ நடக்க போகிற ரசல்மனியாவுக்கு பால்யமனுடைய அடுத்த காயாக வருவாரா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி ஃபைனல் ரிசல்ட் அண்ட் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். காலையில் விடிஞ்சால் ரசல்மனியா மறந்துடாதீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெசல்மேனியா டே 1 என்ன நடக்கும், எந்தெந்த மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, ப்ரெடிக்ஷன் எப்படி பார்க்குறது, டிவி டைம், இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்ஃப்ளிக்ஸில் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டோம், எப்படி பார்க்க முடியல அப்படின்னு சில பேர் கேட்டிங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல, அதனால் என்னோட இன்னொரு மொபைல்லேருந்து எடுத்துருக்கிறேன். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டபுள் டைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ ஸ்மாக்டவுனை ப்ளே பண்ணேன்னா பழைய ஸ்மாக்டவுன் ப்ளே ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி லைவாக பார்க்கும்போது வராது, ஆனால் லைவுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்கணுன்னா கீழே எபிசோட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த வாரம் நடந்தது எல்லாமே இருக்கும், நீங்கள் இந்த வாரத்தை சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைவாக தமிழ் ஆப்ஷன் கிடையாது, பட் ஆனால் அதுக்கப்புறமா தமிழ் கமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஏப்ரல் 20, 21, அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ரெசல்மனியாவை டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெசல்மனியாவோட மேட்சை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப். இப்போ தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தேன், நாய் வேறு வலுன்னு குழச்சி நடக்குச்சு. சரி என்ன பண்ண. சரி ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், வார் ரைடர்ஸ் வெர்சஸ் நியூ டே. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூ டேக்கு பார்த்தீங்கன்னா WWE ஒரு மிகப்பெரிய புஷ் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்சை ரெசல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமே நியூ டே தான். ஏன்னா இப்போ வார் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிக்க தகுந்த அளவுக்கு ஒன்றும் நல்ல சாம்பியனாக இல்லை. ஃபின் பேலர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு சாம்பியன் தான். இப்போ நியூ டேக்கு WWE நல்ல ஸ்டோரி கொண்டு போயிட்டுருக்காங்க, அவங்கள டேக் டீம் சாம்பியனாக இருக்காக்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போதைக்கு இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை ரெசல்மனியாவில் வச்சுருக்கிறாங்க. நியூ டேக்கு புஷ் கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்களுக்கு ரெசல்மனியாவில் மேட்ச் கொடுத்த மாதிரி, அதாவது ஒரே கல் 2 மாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. நான் அடித்து சொல்கிறேன், இதில் நியூ டே நியூ சாம்பியன் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ அவங்கள நல்லா டாமினேட் பண்ணி காட்டுறாங்க. அவங்கள்ட்ட ஒரு டைட்டில் இருந்ததுன்னா அந்த டைட்டிலும் நல்லாயிருக்கும். அண்ட் வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அகல பாதாளத்துக்கு போயிட்டு, ஸோ மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் நியூ டே வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஊசோக்ஸ்டே எப்படி டேக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்கும்போது ஒரு பெரிய லெவலில் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சோட என்னுடைய ப்ரெடிக்ஷன் மற்றும் வெப்சைட்டோட ப்ரெடிக்ஷன்லாம் நியூ டே தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது. அடுத்த மேட்ச் ரே மிஸ்டீரியோ வெர்சஸ் எல்லாம்டோ அமெரிக்காண்டோ அப்படிங்கிற ரெஸ்லர் கூட தான், அதாவது நம்ம ஜாட் கேபிள், மாஸ்க்கு போட்ட ஜாட் கேபிள். ரே மிஸ்டீரியோக்கு ரெசல்மனியாவில் யார் கூட தான் மேட்ச் இருக்குன்னு அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இப்படி ஒரு மேட்ச்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரே மிஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி ஆகணும், WWE பார்த்தீங்கன்னா இப்படி தான் அங்கே டஃப் கொடுக்குற மாதிரி கடைசியில் ரே மிஸ்டீரியோ வின் பண்ணுற வைக்கிற மாதிரி மேட்சஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ கூடவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒரு டேக் டீமாக ஒரு நார்மல் மேட்சான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ரே மிஸ்டீரியோ வெற்றி பெற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இந்த வருஷமும் அப்படி தான் பண்ணுவானுங்க அப்படி எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் WWE இப்போ இந்த அமெரிக்கானா அப்படிங்கிற கேரக்டரை நல்லாவே கொண்டு போயிட்டாங்க, ஃபேன்ஸ் மத்தியில் வரவேற்பு கிடச்சிருக்குது. இப்போவே இதில் ரே மிஸ்டீரியோ மாஸ்கை கலத்தி இவன் தான் ஜாக் கேபிள் அப்படின்னு காட்டாதை விட்டுட்டு, ஸோ அடுத்து பெண்டா இருக்காரு, நிறைய சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அவங்க கூடலாம் ஃபியூட் போகலாம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக் கேபிளுக்கு இது நல்லா இருக்குது. ஸோ ஜாக் கேபிள் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்து பெண்டாலாம் இருக்கிறாரு. பெண்டா கூட அவர் தோற்றதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் எடுக்கிறதுக்காக லூச்சா ரூபிரிட்டுக்குலாம் போனார். ஸோ பெண்டா கூடலாம் ஸ்டோரி லைன் போனோம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜாக் கேபிள் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ பீட் பண்ணால் நல்லா இருக்கும். பட் ஆனால் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுதுன்னா ரே மிஸ்டீரியோ தான் வெற்றி பெறுவார், மாஸ்கை கலத்திடுவார்னு. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் ப்ரெடிக்ஷனை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மேட்ச்சில் ரே மிஸ்டீரியோக்கு பதிலாக இல்லைனா அமெரிக்கா வின் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஜாட் கேபிளும் இது வரைக்கும் ரெசல்மனியாவில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுனது கிடையாது, விளையாடுறதுலாம் டாக் டீம் மேட்ச், அதுலேயும் தோல்வி தான். இந்த வருஷம் அவர் வெற்றி பெற்றார்னா நல்லாயிருக்கும். அடுத்த மேட்ச் ஜேட் கார்கில் வெர்சஸ் நியோமி. ஃபார் தட் கரெக்டாக WWEல பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா உமன் டிவிஷனில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசல்மனியா நடக்குது. அப்படி நடந்தால் ஒன்று டைட்டில் மேட்ச் இல்லாட்டா ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சாக தான் நடக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். நியோமி ஜாட் கார்கிலுக்கு இடையிலான ஸ்டோரியில் என்ன, WWE ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெழுகேற்றி தான் கொண்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தூக்கி குப்பையில் போட்டானுங்க. ஏன்னா ஸ்டோரியை அந்த அளவுக்கு எடுபடுற மாதிரி கொண்டு போகல WWE, அப்படியே கலத்தி விட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும்
WWE வந்து பியாங்கா பிளர் அந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்போட கொண்டு போயிருக்கலாம். சரி, இப்போதைக்கு இந்த மேட்சோட வெற்றியாளர் யாராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜாட் யாரில் வச்சு ஃபியூச்சரில் WWE வந்து பெரிய பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஜேட் கார்கில் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அண்ட் நியோமி வெர்சஸ் ஜேட் கார்கிலுக்கான ஸ்டோரியை வந்து WWE வந்து ஒரு 7 மாதமாக டெவலப் பண்ணி ரெசல்மேனியால மேட்ச் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தா இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நல்லாவே கொண்டு போனாங்க. பட் ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அடுத்தது மேட்ச் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் LA Knight vs ஜாக்கா ஃபாட்டு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 ப்ரிடிஷனை நான் சொல்கிறேன். ஒன்று வெப்சைட் ப்ரிடிஷன், இன்னொன்று என்னோட ப்ரிடிஷன். என்னோட ப்ரிடிஷன் படி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மேட்ச்சில் ஜாக்கா ஃபாட்டு நியூ சாம்பியன் ஆகணும். அவருடைய கேரக்டர் நல்லா இருக்குது. அண்ட் நியூ சாம்பியன் ஆகிட்டாருன்னா அடுத்தது அவர் சோலோ சிக்காவை கூட அண்ட் நான் இப்போ சாம்பியனாக இருக்கேன், நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஸ்டோரியை நல்லா மெருகேற்றலாம். பட் ஆனால் WWE பண்ணுறாங்களான்னு தெரில. அண்ட் இப்போ வெப்சைட்டோட இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் LA Knight அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுறான். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஸோ தான் டீம் மெம்பர்ஸ் மூலியமாகவே அவர் தோக்குற மாதிரி ஒரு ஸ்டிபுலேஷனாக கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனாங்கன்னா சோலோ சிக்காவை கூடயும் டாமாட்டாங்க கூடயும் சண்டை ஏற்பட்டு மேபி அவங்க கூட ஜாக்கா ஃபாட்டும் அட்டாக் பண்ணலாம். அப்படி நடந்து கூட இந்த மேட்ச்சில் வந்து தோற்று போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நடந்ததுன்னா ஜாக்கா ஃபாட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் அண்ட் கேரக்டர் பண்ணுவார். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜாக்கா ஃபாட்டுக்கிட்ட டைட்டில் இருந்து அதுக்கப்புறமா அந்த டைட்டில் வந்து அவருடைய பிளட் லைன் மெம்பர் மூலியமாகவே தோற்று அப்படி ஸ்டோர் லைன் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்போதைக்கு அவருக்கு ஒரு சிங்கிள் டைட்டில் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு கிடைச்ச நியூஸ் படி, அதாவது வெப்சைட் நியூஸ் படி இந்த மேட்ச்சில் வந்து LA Knight தான் வெற்றி பெற போகிறாரு. நான் என்னுடைய எனக்கு பேசிக்கலி ஜாக்கா ஃபாட்டோ பற்றி பிடிக்கும். அந்த பேஸ் படி நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாக்கா ஃபாட்டோ நியூ சாம்பியன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கன்வர்ஸாக கவனிக்கோங்க. ஸோ அடுத்தது ஸ்டிஃப்னி ஸ்டேஷன் விசி ஷார்லட் ஃப்ளேர். இதில் வெப்சைட்டோட கருத்தும் என்னுடைய கருத்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஷார்லட் ஃப்ளேரை வந்து ரெசல்மேனியால சாம்பியன்ஷிப்பு தான் மோத போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ரிட்டர்ன்லேயே அதிகரிக்கப்பட்டது. ஆனால் டிஃப்னி ஸ்டேஷன் சாம்பியன் ஆகிறதுக்கு காரணமே ஷார்லட் ஃப்ளேர் தான். ஷார்லட் ஃப்ளேருக்கும் டிஃபனிக்கும் ரெசல்மேனியால மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து மனித பங்கை கேஷ் பண்ணி சாம்பியனே ஆனாங்க. இல்லாட்டா நயா ஜாக்ஸுக்கும் ஷார்லட் ஃப்ளேர் தான் நடந்திருக்கும். அப்படியும் ஷார்லட் ஃப்ளேர் சாம்பியன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஷார்லட் ஃப்ளேர் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் முட்டிக்கிட்டு இருக்குது. எப்போவுமே ட்ரிபிள் ஹெச்சுக்கு அவருடைய ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஐயா 7 பொண்டாட்டிக்காரரு ரிஃப்ளேரு அவரோட பொண்ணை கண்டிப்பாக விட்டு கொடுப்பாரா? இந்த அம்மாவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 4 புருஷங்காரனை வச்சுட்டு பஞ்சாயத்துக்கு தேடிட்டு இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ரெசல்மேனியால சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நியூ சாம்பியன்ஷிப்பை இந்த வருடம் ரெசல்மேனியால ஆகிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய ரெக்கார்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி WWE இருக்கிற NXT டைட்டிலேருந்து ஸ்மாக் டவுன் ரான்னு சொல்லிட்டு எல்லா டைட்டிலையும் தூக்கி காட்டிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் ரெசல்மேனியால உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை மட்டும் விட்டுட்டாங்க. ஸோ அதையும் வின் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்பும் இருக்குல்ல, ஸோ அந்த பக்கமும் பேரும் கவலைப்படாதீங்க. அண்ட் இந்த வருடம் ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ப்ரெடிக்ஷனும் ஒரே பக்கம் தான் இருக்குது. அது நம்ம டிஃபினி பக்கம் இல்லை, ஆப்போசிட்டாக ஷார்லட் ஃப்ளேர் பக்கம். ஸோ டிஃபினியை ரெசல்மேனியாக்கு அப்புறமா எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி இதுக்கு முன்னாடி வந்து அண்டர் ரேட் ஆகிட்டாங்களே அந்த மாதிரி ஆக்க போகிறாங்களான்னு தெரில. ஆனால் டிஃப்னியோடைய டைட்டில் ரேஜன் இப்போ தான் வந்துருக்குது. கொஞ்ச நாள் ஆக்கலாம், ஆனால் ஆக்க மாட்டாங்க போல இருக்குது. அடுத்த மேட்ச் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபார் த குந்தர் வெர்சஸ் ஜே ஊசோ. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ப்ரெடிக்ஷனை சொல்லலாம். ஒன்று வந்து ஜே ஊசோ வந்து ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகி அவருடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு குந்தர் வந்து டைட்டில் ரேஜின் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அவர் ரெசல்மேனியால சாம்பியன்ஷிப் ரிட்டைன் பண்ணதுக்கப்புறமா ஃபேன்ஸோடைய கவனம் வந்து குந்தர் பக்கம் போகும். ஸோ அதுக்காகவே குந்தர் வந்து இந்த வருஷம் ரெசல்மேனியால சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்குது. ஓகே, பட் கரெக்ட் தான். பட் ஆனால் ஜே ஊசோடைய இது முதல் அத்தியாயம் கிடையாது, 4வது அத்தியாயம். இதுக்கு முன்னாடி 3 தடவை மோதியும் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவால் குந்தரை வீழ்த்த முடியல. இதுலேயும் வீழ்த்த முடியலன்னா ட்ரூ மேக்கின்டையர் ரோமன் ரெயின்ஸ் கதை தான். எத்தனை தடவை வச்சாலும் என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ தான் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார். இது ஒரு மூமெண்டபுளாக இருக்கும். ஸோ இதை வந்து ரெசல்மேனியாவுடைய ஸ்டார்டிங்லேயே வைக்காமல் இடைப்பட்ட நேரத்தில், அதாவது மெயின் இவெண்ட்டுக்கு முன்னாடி வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க செய்தி பற்றி இதை ஒரு ஸ்டார்டிங்கை நடத்த போகிறாங்கன்னு அப்படி நடத்தாமல் இருந்தால் சரி தான். WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் காட்டின அந்த ஹைப்னஸை ரெசல்மேனியா டைமில் ஜே ஊசோக்கு காட்டலை. ஏன்னா அந்த ராயல் ரம்பிள் வெற்றியே ஒரு இது இல்லை. அந்த இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய ஸ்டோரியை டெவலப் பண்ணனாலும் ரெசல்மேனியால டெவலப் பண்ண முடியல. ஸோ இந்த மேட்சுடைய ரிசல்டன் ப்ரெடிக்ஷனை இன்னொரு விதத்திலையும் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, சோழர் பரம்பரையில் மீண்டும் ஒரு MLA, அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸோடைய பரம்பரையில் மீண்டும் ஒரு ஹெவிவெயிட் சாம்பியன், அது நம்ம ஜே ஊசோ. இதில் ஜிம்மி ஊசோடைய பங்கை நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜிம்மி ஊசோ மூலியமாக ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிம்மி ஊசோ ஒன்றும் பண்ண மாட்டார், மேபி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். அடுத்த மேட்ச் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரெசல்மேனியா
Day 1 Seth Rollins vs CM Punk vs Roman Reigns. இந்த எவனாலும் கணிக்க முடியாது, ஒருத்தராலும் கணிக்க முடியாது. இதில் நான்லாம் வெற்றியாளர் யாருன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூட சேர்ந்துருவார். ஸோ பால் ஹேமன் செத் ரோலன்ஸ் பக்கம் போகும்போது அவர் ஆல்ரெடி பவராக தான் இருக்கார். செதன் மூலியமாக அவர் வந்து ரோமன் ரெயின்ஸையோ அல்லது சிஎம் பங்கை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா, அகைன் வந்து பால் ஹேமன் வந்து ரோமன் பக்கமே சாஞ்சிடுவார். என்னுடைய விசுவாசம் எப்போவுமே என் ட்ரைபல் சீஃபுக்கு தான்டா, எப்போவுமே வாக்கும் ட்ரைபல் சீஃப்க்கு தான், ட்ரைபல் சீஃப் பக்கம் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபல் சீஃப் பக்கம் போயிடலாம். மூணாவது ஒன்று இருக்குது சிஎம் பக்கம் போகிறது. ஸோ மனசு வலிச்சு, அதாவது ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. பட் நான் கொடுத்த வாக்கு அப்படிங்கிறது நான் சிஎம் பக்கம் தான் இருப்பேன்னு. அப்போது சிஎம் பங்க் சொல்கிற ஒரு விஷயம், சிஎம் பங்க் அந்த ரசல்மேனியாவில் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அதை பார்லிமெண்ட் செய்யணும். ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா நீ சேர் எடுத்து பார்லிமெண்ட் அடி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும். செத் ரோலன்ஸே அப்படின்னு சொன்னாலும் அடிச்சு தான் ஆகணும். ஸோ அதாவது மனசே இல்லாமல் அடிப்பார் என் ட்ரைபல் சீஃப் அடிக்கிறேன்னு. ஏன்னா அவர் சொன்னது சிஎம் பங்க், ஏன்னா சிஎம் பங்க் சொன்னதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு. அப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆகி சிஎம் பங்க் வந்து வின் பண்ணலாம். இப்படி பலவிதமான ரூமர்ஸ் இருக்குது. மேபி சிஎம் பங்க் வந்து இப்போ பார்லிமெண்ட் பக்கம் இருக்கிறாரு. அண்ட் இந்த மேட்சோடைய ஒரு முக்கியமான ஆளே பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து இந்த வருஷம் ரசல்மேனியாவில் காயவே நடத்திருக்கிறாங்க. ஸோ எந்த பக்கம் காயடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரில. சரி, இந்த ஸ்டோரியை நான் எப்படி சொல்வேன்னா, இதுக்கு முன்னாடி ஜே ஓசோ ஸ்டோரியில் ஒன்று சொன்னோம்ல, சோழர் பரம்பரையில் ஒரு அடுத்த ஹெவி சாம்பியன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, மூஞ்சு கன்னி பசங்களும் கன்னித்தன்மை இல்லாத ஒரு ஸ்கெலட்டு பயலும் அப்படின்னு தான் இந்த ஒரு ஒன்லைனாக சொல்லணும் போல இருக்குது. சரி, ஓகே. பட் ஆனால் இருந்தாலும் வாய்ஸ்மேன் உண்மையிலேயே ஒரு வாய்ஸ்மேன் தான். அதாவது அவர் ஒரு ஞானி இல்லை, ஞானிக்கும் மேலே. இது வரைக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேட்சஸை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் 7 மேட்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சரி, முதல் மேட்சாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உமன்ஸுக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப். இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்பான கண்டென்டர் மேட்ச் இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் மற்றும் ரைட்ரிக் லாகஸ்க்கு அகேன்ஸ்டாக யார் மோத போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்டர் மேட்ச் ஸ்மாக்டவுனில் நடந்தது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து லைரா வெல்கேரியா மற்றும் பெய்லி இவங்க 2 பேரும் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பார்த்தாலே தெரியுது இந்த டேக் டீம் டைட்டில் மாறணும் அப்படிங்கிறதுக்கான நேரத்தில். ஸோ ரசல்மேனியாவில் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கணும். அதே நேரத்தில் லிவ் மார்கனுக்கு ஒரு மேட்ச் கொடுக்கணும், பெய்லிக்கு ஒரு மேட்ச் கொடுக்கணும், முதலாக ரசல்மேனியா மேட்ச் விளையாடுற லைரா வெல்கேரியாவுக்கு ஒரு மேட்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கன் ரேக்கட் ராட்ரிகஸ் சமீபத்தில் தான் சாம்பியன் ஆனாங்க. அவங்க அதுக்குள்ளே தோக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அவங்க டைட்டில் ரேஜனை ஆஃப்டர் ரசல்மேனியாக்கு அப்புறமும் சக்ஸஸ்ஃபுல்லி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இவங்க சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ட் ஜட்மெண்ட் டேட்டை இப்போ தான் மீண்டும் பழையபடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாம்பியன்ஷிப்பாக வந்துட்டுருக்கு. அப்படியே லைரா வெல்கேரியா மற்றும் பெய்லி பக்கம் பார்க்கும்போது லைரா வெல்கேரியா மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க பெய்லி. ஏன்னா லைரா வெல்கேரியா இருக்கிற இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பார்க்கும்போது பெய்லி தோத்துட்டாங்க. மேபி லைரா வெல்கேரியா அல்லது பெய்லி இவங்க 2 பேருடைய ஒரு ஹீல்டன் தனத்தை இதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து ரசல்மேனியாவில். ஸோ ரசல்மேனியாவுக்கு அப்புறமா மேபி ரசல்மேனியாவில் தோற்றதுக்கப்புறமா அந்த டைமையோ அல்லது அதுக்கப்புறமாவோ பெய்லி வந்து ஒரு ஹீல் கேரக்டர் ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரில் ஒருத்தர் வந்து ஹீல் கேரக்டர் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ அடுத்த மேட்ச் ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் லோகன் பால். உலகநாதன் லோகன் பாலுக்கு மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பதிலாக இவங்க 2 பேரையும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி ஃபேட்டல் 6-way மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். 2 பேருமே ஒரு ஹை பிளேயர்ஸில் பறந்து பாஞ்சு அடிக்கிற பாயும் புலிகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது 2 பாயும் புலிங்களை விட்டுதலுங்க இந்த மேட்சை ஃபேன்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு இன்டைரக்டாக கொண்டு போகலை. சரி, இது ஒரு பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கான மேட்சாக இருந்தாலும் மேட்சை நல்லா கொண்டு போவாங்க. 2 பேருமே பறந்து அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பாயும் புலிக்கு தத்து பிள்ளையாங்கனவங்க, ஏன்னா அப்படி சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மேட்ச் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏஜே ஸ்டைலுக்கு வெற்றி அப்படிங்கிறது தேவைப்படுது. உலகநாதன் லோகமல்லாதையும் தோத்துட்டு போயிடுவார், ஒரு 6 மாதம் கழிச்சு தான் திருப்பி வருவார். அவருக்கு அது தேவையில்லை. பட் ஆனால் உள்ளூர்காரன் ஏஜே ஸ்டைலுக்கு கண்டிப்பாக தேவை. எப்படியும் ரசல்மேனியாக்கு அப்புறமா யாராவது புது சாம்பியன் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அகென்ஸ்டாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காகவோ அல்லது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாகவோ போகிறது நம்ம ஏஜே ஸ்டைல் தான். காலங்காலமாக அதான் நடக்குது. ஸோ அதனால் இதில் அவரை வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அடுத்த மேட்ச் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இது ஒரு ஃபேட்டல் 4-way. டாமினிக் மிஸ்டீரியோ, ஃபின் பேலர், ப்ரான் பிரேக்கர் அண்ட் பெண்டா
இதில் ப்ரான் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய ஃபஸ்ட்டு ரெசல்மனியாவாக இருந்தாலும் அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோக்குற இக்கட்டான்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் இப்போ வந்து அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோக்கணும், ஏன்னா அடுத்த லெவலுக்கு ப்ரான் பிரேக்கர் போகணும். ப்ரான் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அளவுக்கு போகணும். ஸோ தோத்துட்டு அவர் போயிடலாம். அண்ட் பெண்டாவும் இப்போ தான் டபிள்யூபிள்யூக்கு வந்திருக்காரு. வந்த உடனே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை உங்கள் வயிற்றில் சொருவிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா நிறைய சீனியாரிட்டி ரெஸ்லர்ஸ் அண்ட் ஜூனியாரிட்டி ரெஸ்லர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். சரி, பெண்டாக்கு கொடுக்க முடியாதுப்பா, ஃபின் பேலர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபின் பேலருக்கு சான்ஸ் இருக்குது. 2025 ஃபின் பேலருக்கு ஒரு சிங்கிள் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மேபி இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பாக இருக்கலாம். இதில் ஒரு வின் பண்ணார்னா கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் டேல அடுத்த ஒரு தாக்கம் ஏற்படும். அலிவ் மரனுக்கு பிடிக்காது. மேபி இதில் ஒரு டீமன் பேலராக வந்தார்னா கண்டிப்பாக இவர் சாம்பியன் ஆகிறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம். அதுக்கு நம்ம டீமன் ஃபின் பேலர் வரணும். கண்டிப்பாக ஒரு வாரம் சொல்லலை, மேபி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடைசி நபர் டாமினிக் மிஸ்டீரியோ. இப்போ நான் சொன்னோம்ல, இதில் இவங்க 3 பேரோட அதிக கம்பாரிசனில் அதிக வாய்ப்பு இருக்கிறவர்னா டாமினிக் மிஸ்டீரியோ தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, டாமினிக் மிஸ்டீரியோ சாம்பியன் ஆகிட்டார்னா கண்டிப்பாக லிவ் மோர்கன் சந்தோஷப்படுவாங்க. இதை வச்சு ஃபின் பேலருக்கும் டாமினிக்கும் ஆஃப்டர் பற்றி ரெசல்மனியாவில் நல்லா ஃபியூட் கொண்டு போகலாம். ஸோ அதனால் டாமினிக் மிஸ்டீரியோ வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோவும் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணணும். அவரும் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா லிவ் மோர்கனுக்கு குண்டிக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் தான் சுற்ற முடியும். ஸோ இந்த 4 பேரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு டீமனாக வந்தால் ஃபின் பேலரும் அல்லது டாமினிக் மிஸ்டீரியோவும் வந்து நியூ சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. கடந்த 2 வருஷமாக டாமினிக் மிஸ்டீரியோ ரெசல்மனியா மேட்ச் இருக்குது. 2 இல்லை 3-4 வருஷமாக ரெசல்மனியா மேட்ச் இருக்குது. ஒருக்கா கூட வெற்றி பெற்றது கிடையாது. இந்த வருடம் மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்பாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது ராண்டி ஆர்டனுடைய மிஸ்ட்ரி ஆப்பனன்ட். ஆக்சுவலி ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் தான் இந்த வருஷம் ரெசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா குல்மா மேட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸுக்கு குல்மாயிடுச்சு. ஸோ அதனால் அவரால் சண்டை போட முடியல. இப்போதைக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சோலோ சிக்காவாக இருக்கிறார்ல, அதாங்க நம்ம அண்டாவயர், அவருக்கு ரெசல்மனியாவில் மேட்ச் இல்லை. இது வரைக்கும் ரெசல்மனியாவில் மேட்சே விளையாடுறது இல்லை, அது ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து இந்த வருடம் ராண்டி ஆர்டனுக்கு அகேன்ஸ்டாக ரெசல்மனியாவில் சண்டை போட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. அண்ட் ஸ்டோரி உங்களுக்கு பழைய ஸ்டோரி இருக்குதுங்க. ஸோ அதை டெவலப் பண்ணி மேபி ரெசல்மனியாவில் கொண்டு போகலாம். இதை தவிர்த்து ராண்டி ஆர்டனுக்குன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்ஃபோன்சான் மாம்பழங்களை போல் ஒரு சில ஆப்போனன்ட் இருக்கிறாங்க. அதாவது ஏடபிள்யூலேருந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணி இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ இருக்கிற ரே ஃபினிக்ஸாக இருக்கட்டும், ரூசேவாக இருக்கட்டும், மலாக்கி பிளாக், அதான் அலிஸ்டா பிளாக், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா டபிள்யூபிள்யூக்கு வருவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய டெபியூட் மேட்ச்சில் இவங்களை வெற்றி பெற வச்சுட்டு காலங்காலமாக டபிள்யூபிள்யூவில் ஒரு டாப் 1 ரெஸ்லராக இருக்கிற ராண்டி ஆர்டனை பலிவிட மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு ரெஸ்லர் ரிட்டன் ஆகி சர்ப்ரைஸ் கொடுத்து அதில் அவர் தோக்கத்தை காட்டிலும் என்னை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் சோலோசிக்காவுக்கு மேட்சை வச்சு அதில் ராண்டி ஆர்டனை வின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் ரெசல்மனியாவில் ராண்டி ஆர்டன் தான் பேக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பேஜாகவே அட்வர்டைஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாகவோ அல்லது ஜான்சனா கூடயோ கோலி ரோட்ஸ் கூட மோத போகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவர் தோக்குறது நல்லா இருக்குது. ஸோ சோலோசிக்கா கூட மேட்ச் வைக்கலாம், அதில் அவரை வின் பண்ண வைக்கலாம். அடுத்த மேட்ச் டேமியன் ப்ரீஸ்ட் வெர்சஸ் ட்ரூ மேக்கிண்டருக்கான 3ஆம் உலகப்போர். ஏன்னா ஆல்ரெடி 2 உலகப்போர் மறந்து முடிஞ்சிருச்சே. ஜட்ஜ்மெண்ட் டே உலகப்போர், ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் உலகப்போர். இவங்க ஸ்டோரியெலாம் ரொம்ப பெருசு தாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச், பக்காவாக இருக்க போது கிடைக்கிற வெப்பன்ஸ்லாம் எடுத்து அடிக்க போகிறானுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த சில மேட்சஸில் கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டரை வீழ்த்தி டேமியன் ப்ரீஸ்ட் வெற்றி பெற்றிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு பள்ளி, ரத்தத்துக்கு ரத்தம், மூச்சுக்கு மூச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்கணும். ஸோ அதனால் மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. டேமியன் ப்ரீஸ்ட் ஒரு ஃபேஸ் அண்ட் ரெஸ்லர், ஓகே, அவர் லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ரெசல்மனியா மூவ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இந்த வருஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு. அடுத்த மேட்ச் ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஈயோ ஸ்கை தான் கரண்ட் உமன்ஸ்க்கான வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிறாங்க. இந்த வேர்ல்டு சாம்பியனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பியாங்கா பெலர், ஈயோ ஸ்கை வெர்சஸ் அண்ட் ரியா ரிப்ளைக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் நடக்குது. இதில் பியாங்கா பெலர் ஆல்ரெடி ரெசல்மனியா மூவ்மெண்ட் 4 தடவை கொடுத்துட்டாங்க. 4 தடவை ரெசல்மனியா தொடர்ந்து வெற்றி தான், தொடர்ந்து பங்கேற்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ரியா ரிப்ளையும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக வின் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ரியா ரிப்ளையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரெசல்மனியா சண்டை போட்டு அதில் ஒரு 3-4 வின் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஈயோ ஸ்கையோட நிலைமை தான் அப்படி இல்லை. ஸோ ஈயோ ஸ்கைக்கு இவங்க 2 பேர் மாதிரி நல்ல ஃபேன்ஸ் பற்றியும் நல்லா சப்போர்ட்டிங் இருக்குது. அண்ட் ஈயோ ஸ்கையும் இப்போ தான் சாம்பியனாக இருக்காங்க. சாம்பியன் ஆகி 1 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே தோக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. ஈயோ ஸ்கையும் நல்லா டெவலப் பண்ணி அவங்களோட சாம்பியன்ஷிப் நல்லா கொண்டு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஈயோ ஸ்கையை அவங்க அகைன் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரேட்டணும்னா நல்லாயிருக்கும். 1 வருஷம் இந்த வருஷம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்டோரியை நல்லா கொண்டு போனால் நல்லாயிருக்கும்.
அண்ட் நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்ச் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான்சனா ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கதை எல்லாமே தெரியும், சொல்லி கடுப்பேற்ற விரும்பலை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது, ஃபேன்ஸ் முதல்ல வரவேற்பு இருக்குது. ஒன்று ஒன்லி சொல்லிடுறேன், இந்த மேட்ச்சில் ஜான்சனை 17 டைம் சாம்பியன் ஆனால் ஜான்சன் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மேட்ச்சில் ராக்கெல்லாம் வருவார், ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்சின் வருவார், ட்ராவிஸ் ஸ்காட் வருவார், மற்றும் இன்னும் பல மின்னல்கள்லாம் வரும். அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில செய்திகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து நியூ சாம்பியன் ஆனால் ஃபேன்ஸ் பற்றியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். சரி, இந்த மேட்சோட ரிசல்ட் அண்ட் பிடிஷன் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்சினோ அல்லது மற்ற யாரோ இன்டர்ஃபி இல்லாமல் ராக்கோட இன்டர்ஃபி இருந்தால் ஜான்சனா இந்த மேட்ச்சில் 17 டைம் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆஃப்டர் ரசல்மேனியாக்கு அப்புறமா கோடி ரோட்ஸை விட ஜான்சனா தான் அதிகமான ராஸ் மேண்டோனில் அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜான்சனா வந்து நியூ சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜான்சனா 17 டைம் சாம்பியன் இந்த வருடம் ரசல்மேனியாவில் ஆவார் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அண்ட் மேபி ஃபைனல் பாஸ் ராக் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பக்கம் கூட சாயலாம். என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் ஸ்மாக் டவுன் முடியலை அண்ட் இன்னும் ஒரு சில ரூமர்லாம் வரும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழை சப்பிருக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.